வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வந்து மிளகாய் பொடி எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் வந்து 2 வகையான மிளகாய் வந்து நான் எடுக்க போகிறேன். இது நாங்கள் 1 கிலோ அளவுக்கு கார மிளகா. இது காஷ்மீர் சில்லி கிடையாது. இது வந்து குண்டு மிளகாவோ நீல மிளகாவோ 1 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. இதை நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிறணும். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து ஒரிஜினல் மிளகாய்த்தூள் கிடையாது. அதில் கலர் பொடியும் சேர்த்துருக்குது. அதனால் நீங்கள் வந்து பெரும்பாலும் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறத பழக்கப்படுத்திக்கிறணும். இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் நான் என்ன எடுத்துக்கிற போகிறேன்னா, இது பார்க்குறக்கே பாருங்கள் டார்க்காக நல்ல ஒரு மெரூன் கலரில் இருக்குது. காஷ்மீர் சில்லி. இது வந்து கலருக்காக நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த காரம் கொடுக்கக்கூடிய மிளகாய்க்கும் நீல மிளகாய்க்கும் இதுக்குள்ளே இது வந்து நல்லா சுருங்கினது மாதிரி இருக்கும். டார்க் கலரில் இருக்கும். இது சில இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அது வந்து அரைச்சாலும் அந்த கலர் இருக்காது. பாருங்கள், காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிறணும். இது ரெண்டையும் நம்ம அரைவேலை கொடுத்து நம்ம அரைச்சிடணும். பாருங்கள், அரைச்சி வந்தாச்சு. 2 வகையான பொடியும் இருக்குது. இது காஷ்மீர் சில்லி பவுடர். நம்ம நார்மல் மிளகாய் தூளை விட இது கலர் கூட இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் நீங்கள் வச்சுக்கிறலாம். ஏன்னா காரம் கொடுக்கறதுக்கு நம்ம காரம் எவ்வளோ அளவு நம்மளுக்கு தெரியும். அதே இது கலருக்கு தனியாக கொடுத்துக்கிறது. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அளவுகள் தெரியாது. இப்போ நான் வந்து எங்களுக்கு அளவுகள் தெரியறதுனால நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் வாங்காதீங்க. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.